ஊத்துறா. ஏண்டா கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால தெரியுமா? எதுக்குடா அடிக்கிறா? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் பக்கத்துல நல்லா தான் படுக்கிறேன். மாமா லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து பக்கத்துல படுன்றான். படுக்கும் போது நல்லா தான் படுக்கிறான். ஆனா ஒரு 3 மணிக்கு மேல தடி எடுத்து தெருவா தூத்துறான். ஏண்டா படுக்க சொல்ல கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக அண்ணனுமாக பேசிக்கொண்டு சாப்பிட்டு படுக்கிறீங்க. 3 மணிக்கு மேல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கானே எதுக்குடா அடிக்கிறா? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கல, தடி எடுத்து தெருவா தூத்துறான். அதான் ஏன்? அதுதான் தெரிய மாட்டு. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். போவேன், பொண்டாட்டி பேச்சு கேட்பேன், லைட் ஆஃப் பண்ணுவேன், அவ பக்கத்துல போய் கம்மல் படுப்பேன். ஆனா 3 மணிக்கு அப்புறம் தடி எடுத்து தெருவா தூத்துறா. உன்னை தடி எடுத்து அடி கூடாது, கத்தி எடுத்து வெட்டணும் உன்னை. ஏன் என்ன? ஏண்டா ஒரு மனைவி பக்கத்துல எதுக்கு போய் உட்காரவங்க எதுக்கு போய் படுப்பாங்க? ஏங்க நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. ஒண்ணுமே என் கை சத்தியமா அவன் மேல படாது. படுத எத்தனை பேர் ஆம்பளைங்க இருப்பாங்க, போய் அவங்க மேல கையை வச்சுட்டு உதவ வாங்கி கிடப்பாங்க. யாருமா அது மாதிரி கிடையாது. நான் போய் கையா நெஞ்சு பூச்சி உருவாங்க. ஆமா உன் வாழ்க்கையில என்னதான் நடக்குது என்னதான் நடந்து போறேன்? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ப்பா. நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அவ பக்கத்துல பார்த்தனா 3 மணி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறேன் பொண்டாட்டியா. 3 மணிக்கு அப்புறம் தடியா தெருவா தோத்துறேன் என் சாமியா. தலையெழுத்து ஒட்டிக்காரா